காலிப்பொங்கல் அன்றைக்கி புளியஞ்சாறு பண்ணுறதுக்காக நான் புளிக்காய்ச்சல் காய்ச்சினேன். இந்த புளிக்காய்ச்சலில் எப்படின்னா புளி வந்திருக்கும் இல்லையா, புளியங்காய். அது இங்கே மார்க்கெட்டில் நிறைய கிடைக்கும். அதை எடுத்தே தான் நான் புளிக்காய்ச்சல் காய்ச்சினேன். அதை நல்லா அலம்பிட்டு நான் இங்கே தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கேன். சூடு ஆடினப்புறமா இதுலேருந்து அந்த மேலே இருக்கிற தோல், அப்புறம் அதில் இருக்கிற இந்த சவுறு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம காய்ச்சினாக்க அது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ அது வேகட்டும், அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ இதில் இந்த கொத்தெல்லாம் நான் நல்லா கையாலேயே புழிஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் வடிகட்டினப்புறம் இதில் இந்த புளித்தண்ணி இது மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதில் புளிக்காய்ச்சல் காய்ச்சிடலாம். அடுப்பில் ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டேன். அதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு, இது வெடிச்சப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த பெருங்காயம் போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்ச புளியை இதில் கொட்டிடலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சாவிட்டு அந்த புளித்தண்ணியை இதில் கொட்டிட்டேன். உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த புளியோதரைக்கு நான் பொடி நேற்றே இடித்து வச்சுட்டேன். அதாவது தனியா, மிளகா வத்தல், 2 கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் நிறைய எள்ளு, அப்புறம் நிறைய மிளகா வத்தல், இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் சுட்டு எண்ணெயை விட்டு நல்லா அதில் வறுத்துன்ட்டு பொடி பண்ணி வச்சுட்டேன். அந்த பொடியையும் அது கூட போட்டுருவேன். இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன், 2 கருவேப்பிலையும் அதுவும் கூட நான் அதையும் வறுத்து இதோட பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இந்த பொடியை இதில் போட்டுட்டு நான் வேர்க்கனையும் வறுத்து வச்சுட்டுருக்கேன். அதையும் கடைசியில் போட்டுட்டு ஒரு சொட்டு வெல்லத்தையும் போட்டு இறக்கிடலாம். அது கொஞ்சம் நல்லா கொதித்து வருதுங்க. அது கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த வறுத்த வேர்க்கலையை இது கூட ஆட் பண்ணி நான் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் ஒரு டீஸ்பூனுன்னு சொல்லலாம், அதால் கொஞ்சம் மிளகு பொடியும் இது கூட சேர்த்துட்டு, நான் ஜீரா போடுறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வறுக்கும்போது மிளகு ஜீரகத்தையும் அதை கூட சேர்த்து கொஞ்சம் தனித்தனியாக வறுக்கணும். பொடி பண்ணும்போது எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். நான் தனியாக தான் போடுவேன். கொஞ்ச நாள் இது கொதிச்சப்புறமா நான் அந்த மிளகையும் இந்த வறுத்த வேர்க்கல்லையும் போட்டுடுறேன். அதோடு எடுத்து மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு வச்சோன்னா சூடானின் அப்புறம் சாதத்தை வடித்து கலக்க வேண்டியது தான். இப்போ நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுது. இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த சுருங்கி இருக்கும் இல்லையா, அந்த மிளகாயை கொஞ்சம் கையால் உடைச்சி போட்டு அதை லேசாக வதக்கி போட்டிருக்கேன். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுது. நம்ம சாதத்தோடு கலந்துடலாம். இந்த மாதிரி பண்ணுற புளிக்கு ரொம்ப புளிப்பாக இருக்கும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கும். அதனால் நம்ம மிளகா போடும்போது, உப்பு போடும்போது கொஞ்சம் சாதாரண புளியை நம்ம கரைச்சி பண்ணுறதை விட கொஞ்சமாக ஜாஸ்தியாக போடணும். அப்போ தான் அது பேலன்ஸ்ட் ஆகிக்கும். இப்போ நம்மளோட புது புளியில் காய்ச்சின புளிக்காய்ச்சல் ரெடி. இப்போ நம்ம அடுத்ததாக பண்ணுறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இதெல்லாம் அரிசி மாவு எடுத்துக்கணும். இதை நல்லா வறுத்துக்கணும். ஒரு கப் அரிசி மாவு எடுத்துட்டு, இது ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான். அப்புறம் ஒரு கப்புக்கு 1.5 கப்பு, அது வறுத்ததுக்கு அப்புறமா 1.5 கப்பு ஜலம், சாதாரண ஜலம் தான், சூடெல்லாம் பண்ண வேண்டாம். அதை இந்த அரிசி மாவில் கொட்டிக்கணும். மிக்சியில் போட்டுன்ட்டு இந்த அரிசி மாவுலேயே கொட்டிக்கணும். அந்த பாத்திரத்தையே நான் எடுத்துட்டுருக்கேன், வறுத்த பாத்திரத்துலேயே, கடாயிலேயே. இது கூட ஒரு நுள், ஒரே ஒரு சொட்டு உப்பு போட்டுட்டு, உப்பு பொடி, அந்த பவுடர் சால்ட், அதை போட்டுருக்கணும். போட்டுட்டு இங்கே மிக்சியில் அதை நான் கொட்டியாச்சு. கொட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகமும் 2 ஏலக்காயை அது கூடயே சேர்த்து நான் போட்டுருக்கேன். கொஞ்சோண்டு சுகரும் இதுக்கு போட்டுக்கணும். ஒரு டீஸ்பூன் சுகரும் சேர்த்துன்ட்டு ஒரு திரிச்சுக்கணும். நம்ம ஒரே ஒரு ரவுண்டு இந்த மிக்சியில் போட்டுட்டு இதை இப்போ நம்ம எடுத்தாச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கணும். அரை மூடி தேங்காயும் துருவிட்டு இதில் வெல்லமும் போட்டு கையாலேயே நல்லா பெசரி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஜலத்தை விட்டுட்டு மூடி வச்சுருக்கேன். நான் இதை வேக வைக்கிறதுக்காக. அந்த தண்ணி கொதிச்சுட்டே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் முதல்ல இந்த அரிசி மாவை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ணின பூரணத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஈடு அதே அரிசி மாவை 2 பாகமாக பிரிச்சுக்கணும். அதை போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு அந்த தண்ணியில் வச்சு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி ஸ்டீம் பண்ண வேண்டியது தான். இந்த வைக்கும்போது இதை நான் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஈடு.
தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அது நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் ஒரு மூடி போட்டு இன்னொரு மூடி போட்டு அதுக்கு மேலே போட்டுட்டு என்னென்னா ஜலம் வந்து கொதிக்கும் போது உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறமா ஒரு 20-25 மினிட்ஸ் இது ஆகிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நல்லா வேக வைக்கணும். அரிசி மாவு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் அது தன்னாலே விட்டு வந்துடும். கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறின அப்புறமா அது தன்னால் விட்டு வந்துடும். இப்போ விட்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம கஷ்டம்னா துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு இது வந்து அந்த பாத்திரத்துலேருந்து வந்தது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எடுக்கிறத காமிக்க முடியல. இது உள்ளுக்குள்ளே அந்த வந்து பூரணம் இருக்கிறது நான் வந்து மேலே எடுத்துகிட்டு அதை ரெண்டாக பிரித்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து ஃபுல்லாக இருக்கிறது மேலே கீழே அந்த அரிசி மாவு இருக்கும், நடுவில் அந்த பூரணம் இருக்கும். டிஃபன் பாக்ஸ் இதை வைக்கும்போது ஒரு சொட்டு 2-3 பீஸ் வச்சுட்டு ஒரே ஒரு சொட்டு நெய்யை விட்டு வச்சிடலாம், நல்லாயிருக்கும். நான் அன்றைக்கி டிஃபன் பாக்ஸில் இதை கொஞ்சம் ஒரு 2-3 பீஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன், நான் டிஃபன் பாக்ஸுக்காக அந்த சேமியா உப்புமா தான் பண்ணியிருக்கேன், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு. அப்புறமா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தயிர் வச்சுருக்கேன். அந்த தயிர்லேயே உப்பு, மிளகுப்பொடி, ஜீரகப்பொடி, பச்சை மிளகாய், இதுதான். தேங்க்யூ. இதுதான் டிஃபன் பாக்ஸு.